Hi, myself Dr. Mithin Kumar. நான் வந்து நம்ம மகாலட்சுமி ஹாஸ்பிட்டலில் டெர்மட்டாலஜிஸ்டாக இருக்கேன். அதாவது தோல் நோய் நிபுணராக இருக்கேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தோல், நகம், முடி சார்ந்த அனைத்து சார்ந்த பிரச்சனைகளையும் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்மர் சீசன்றதுனால சம்மரில் வரக்கூடிய சில ஸ்கின் கண்டிஷன்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்வெட்டிங் அதிகமாகும். ஸோ இந்த ஈரப்பதம், இந்த வேர்வையில் வந்து பார்த்திங்கன்னா படர்தாமரைகள் நிறைய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் வேர்க்குரு, ப்ரிக்லி ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மிலேரியா அப்படின்ற குட்டி குட்டியாக சவ பம்ப்ஸ் மாதிரி கூட நமக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வெயில் படுறதுனால சில பேருக்கு வந்து PMLE அப்படின்ற ஒரு விதமான சன்லைட் அலர்ஜி, இந்த மாதிரி தோல் சார்ந்த பிரச்சனைகளும் வரும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 2 times பாத் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு லூஸ் ஃபிட்டிங் காட்டன் கிளாத்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். சில்க் அந்த மாதிரி பாலிஸ்டர் கிளாத்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ப்ளஸ் முடிஞ்ச வரைக்கும் ஹைட்ரேட்டடாக இருங்க. ஸோ தண்ணி ஒரு நாளைக்கு வந்து 3 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறது, நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது, ரொம்ப ஸ்பைசியான ஃபுட் அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து சன்ஸ்க்ரீன். ஸோ இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே போகிறப்ப உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாகவே டேன் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சன்ஸ்க்ரீன்ஸ் ரெகுலராக வந்து 3 to 4 hours ஒன்ஸ் ஐடியலாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ப்ளஸ் வெளியே போகிறப்ப வந்து ஹெல்மெட்டு, ஸ்கார்ஃபு, கூலர்ஸு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபேஸில் வரக்கூடிய டேனிங்கையும் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சம்மரில் வரக்கூடிய தோல் சார்ந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இதேமாரி உங்களுக்கு அலர்ஜிகள் வருதுன்னா நீங்கள் தோல் நிபுணரை பார்க்குறது ரொம்ப நல்லது.